அழகுறோம் ஆட்களும் நான் அங்கே போகும்போது ராசுதர மாமாவும் அங்கே தான் இருந்தார். ஐயோ 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 ஐயோ, எம்பது பெரிய விஷயத்த பஞ்சாயத்துல மறைச்சிருக்கான். அப்பா பாத்தீங்களா இவனை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கான். பஞ்சாயத்துல அவங்கள போட்டு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளாம அவங்கள இப்படி மன்னிச்சு விட்டுருக்கான் பாருங்கப்பா. இத நம்ம சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டி அவங்கள சந்தி சிரிக்க வைக்கலாம். சின்னம்மா என்ன பாக்குறீங்க, வாங்க. ஈஸ்வரி, இல்ல அப்புச்சி, இத நாம சும்மா விடக்கூடாது. நாம யாருன்னா ஈஸ்வரி, உள்ள போ முதல்ல. ஐயா அவங்க உள்ள போன்னு சொன்னேன். அதான் தாத்தா சொல்றாங்கல்ல, உள்ள போம்மா. இந்த வீட்ல நான் சொல்றத மட்டும் யாருமே கேட்க மாட்டீங்க. மாறா, பஞ்சாயத்துல ஏன் உண்மையை சொல்லாம மறைச்ச? ஐயா, ஆயிரமா இருந்தாலும் ராசுதர மாமா என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்தாங்க. இன்னைக்கு நான் பஞ்சாயத்துல உண்மையை சொல்லியிருந்தா ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்துல பண்ண சத்தியத்தை மீறின குற்றத்துக்காக அவ்வளவு பேருக்கு முன்னாடியும் கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு அசிங்கம் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். அதனால தான் நான் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். இது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க. மாறா, ஐயா, இந்த சின்ன வயசுல உனக்கு எம்புட்டு மனப்போக்கும் பெருந்தன்மையும் வந்திருக்கியா. நீ செஞ்சது தப்பு இல்லையா. அந்த ராசதுரையை மன்னிச்ச பாரு, அதான் சரி. அவனுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய தண்டனை நீ மன்னிச்சதுதான். ஐயா, உன் பெருந்தன்மையை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சாமி. நாட்ரஸா, அப்பா, என் பரம்பரையை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. எங்கே நிம்மதி நிம்மதி மாறா. என்று தேடி பார்த்தேன், பா, அது எங்கேயும் இல்ல. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. யாராரோ வந்தாங்க என்னென்னவோ. நான் கூட அவனை கொல்ல பார்த்தது நம்ம வீட்டு ஆளுங்க தான் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். உங்க அப்பா மட்டும் இதை செஞ்சிருந்தா இன்னைக்கு எம்புட்டு பெரிய அசிங்கா இருக்கும் தெரியுமா? அம்மா, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? என்ன பூசாரி? மாறனை கொல்ல முயற்சி பண்ணது அழகுதாம்மா. என்ன பூசாரி சொல்றீங்க? ஆமாம்மா, நான் சொல்றது உண்மைதான். இது ஐயா தான் என்கிட்ட சொன்னாரு. இதுல ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மாறனை கொல்ல முயற்சி பண்ண இடத்துல ஐயாவும் இருந்திருக்காருமா. அப்போ அப்பாவும் சேர்ந்துதான் இதை பண்ணாரா? இல்லம்மா, நம்ம ஐயா அதை செய்ய கிடையாது. நம்ம ஐயா கோவக்கார தவிர ஒருத்தனை கொலை பண்ண சொல்ற அளவுக்கு மோசமானவர் கிடையாதுமா. உண்மையிலே நடந்தது என்னன்னா, அழகுறம் அவங்க ஆட்களும் நம்ம ஐயாவை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் நிறைய குடிக்க வச்சு அவர் போதையில் இருக்கும்போது மாறனை கொல்லலான்னு ஏதேதோ சொல்லி கோவத்தை தூண்டி விட்டுருக்கானுங்கம்மா. ஐயா சுயநினைவு இல்லாத நேரத்தில் போதை மயக்கத்தில் சரின்னு தலையாட்டிட்டாருமா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடந்தது. அடுத்த நாள் ஐயாவுக்கு மாறனை கொல்ல முயற்சி பண்ண விஷயம் தெரிஞ்சு ஐயா அதிர்ச்சி ஆயிட்டாருமா.
யாரு மாறனை கொல்ல முயற்சி பண்ணதுன்னு அழகர்கிட்ட கேட்டதுக்கு நாம தான் மாமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காமா. இதை கேட்டுட்டு ஐயா துடிச்சு போயிட்டாரு. நான் ஒருத்தனை கொலை பண்ண சொன்னேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருமா. இப்ப சொல்றேன், அந்த அழகருடைய உண்மையான முகத்தை அன்னைக்குதாம்மா பார்த்தேன். அவன் ஒரு கொலைகார பாவிமா. ஆனா அப்பாவும் அழகரும் தன்னை கொலை பண்ண வரலன்னு மாறன் பஞ்சாயத்துல சொன்னாரே, அவர் ஏன் அப்படி சொல்லணும்? மாறன் பொய் சொன்னாமா. தான் காதலிக்கிற பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு அசிங்கம்னா அது அவருக்கும் தானே அசிங்கம். அதனாலதாம்மா பொய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா, ஐயாவுக்கு மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல தண்டனை கிடைச்சிருந்தா ஐயா அந்த அவமானத்தை தாங்கியே இருக்க மாட்டாருமா, செத்தே போயிருப்பார். அப்படி பார்க்கும்போது மாறன் நம்ம குடும்பத்தை காப்பாத்தின சாமிமா. அவர் பொய் சொன்னதுனால்தான் ஐயா தலை நிமிர்ந்து நிக்கிறாரு. அம்மா, அழகருக்கு நம்ம ஐயா சொந்த தாய் மாமன். பஞ்சாயத்துல ஏற்கனவே பண்ண சத்தியத்தை பத்தி அழகருக்கு தெரிஞ்சிருந்தோம். ஐயாவுடைய மானம் போனா போதுன்னு நினைச்ச அழகர் எங்க தான் காதலிக்கிற பொண்ணுடைய அப்பா அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு போய் சொன்ன மாறன் எங்க? மாறன் கால் தூசி கூட அழகர் சமமாக மாட்டாமா. அவனுக்கு போய் நம்ம வீட்டு பொண்ணு கட்டி கொடுக்கணுமான்னு இன்னொரு முறை நல்லா யோசிங்க. பூசாரி என்ன பேசியிருக்கவன்? மாறன் மட்டும் போய் சொல்லலன்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய அசிங்கம் நடந்திருக்குன்னு சொன்னையா. மாறன் தான் நம்ம வீட்டு மானத்தை காப்பாத்துனதுன்னு சொன்னையா. மன்னிச்சிடுங்கய்யா, எனக்கு மனசு கேட்கல, உண்மையும் மறைக்க முடியல. எம்புட்டு நெஞ்செழுத்து இருந்தா அந்த அழகன் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான். மாறா, என் அப்பாவுக்காக யாரும் எடுக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணு. யாராவது வராங்களா? இல்ல இல்ல, அம்மா குளிக்கிறாங்க, வர நேரமாகும், நீ பேசு. ஏய் செல்வி. அண்ணா. ம். சொல்லுங்க. இந்த ஃபோன் எடு. யாரு? ஏதோ நம்பர்ல இருந்து வருதுன்னு. சரி, அட்டன் பண்ணி கொடு. இருங்க, நானே பிடிக்கிறேன். ஹலோ. மலரு. ஏய், என்னாச்சு புள்ள? ஏன் அலற? ஏய், என்னடி? என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்கல்ல.
உண்மையை மறைச்சிட்டனா? எதை சொல்ற நீ? பூசாரி எல்லா உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? மாறனை கொல்ல முயற்சி பண்ணது அழகுதாம்மா. இதில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, மாறனை கொல்ல முயற்சி பண்ண இடத்துல ஐயாவும் இருந்திருக்காருமா. சரி, அதுக்கு ஏன் இப்போ இப்படி அழுதுட்டு இருக்க? விடு, அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இது. உங்களை கொல்ல பார்த்திருக்காங்க. அதான் ஒன்றும் ஆகலைல்ல, விடு. எதுக்கு நீங்க பஞ்சாயத்துல அப்படி ஒரு பொய் சொன்னீங்க? அந்த பூசாரிக்கு புரிஞ்ச விஷயம் கூட உனக்கு புரியலையா? பஞ்சாயத்தில் நான் உண்மையை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல. அவர் என் மாமான்றதை தாண்டி உன் அப்பா. உன் அப்பாவுக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கும் உன் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் எம்புட்டு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியாதா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்கோ உன் வீட்டை சேர்ந்தவங்களுக்கோ அப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்க மாட்டேன். இன்னும் ஏன் பஞ்சாயத்தில் என் குலசாமி மேலே சத்தியம் பண்ண சொல்லியிருந்தாலும் நான் அதை பண்ணியிருப்பேன். நீ முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. அது சரி, இது யார் நம்பரு? இது அம்மாவோட ஃபோன். ஓ, நீங்க திரும்பவும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, மிஸ் காலும் பண்ணாதீங்க. அவங்க குளிக்க போயிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம தான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ம், சரி. அப்புறம் ரொம்ப நன்றிங்க. ஏய், என்ன புதுசா நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? ரொம்பலாம் யோசிக்காத, எப்பயும் போல சாதாரணமா இரு. நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ? உடம்பு எப்படி இருக்கு? ம், ஓகே தான். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட, அழுதுகிட்டே தான் இருக்க போற. நம்ம அப்புறம் பேசலாம். மரா மரா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்ற நீ? அந்த கத்தி குத்துக்கும் அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் அந்த அழகரோட வேலைதான். ஆமா, அழகர் தான் அப்பாவை நிறைய குடிக்க வச்சு அவர் சுயநினைவு இல்லாம இருந்தப்போ உங்களை கொல்லட்டுமான்னு கேட்டு இப்படி பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில உங்களை கொலை பண்ண பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அப்பா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? பூசாரி தான் சொன்னாரு. தயவு செஞ்சு அப்பா மட்டும் தப்பா நினைக்காதீங்க. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரியாத அவரை பத்தி. அவர் கோவக்காரர் தான், ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் கெட்டவர் இல்லை. பூசாரி உங்களை பத்தி சொன்னப்போ இன்னொரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க தான் எங்க குடும்ப மானத்தை காப்பாத்தின சாமின்னு சொன்னாரு. என் கண்ணுக்கும் நீங்க இப்போ அப்படிதான் சாமியா தெரியுறீங்க. நீ ரொம்ப இமோஷனலா இருக்க, நம்ம அப்புறம் பேசுவோம். சரியா? பாய். பாய். என்னண்ண, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கவலைப்படாதண்ண, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லா சாப்பிடு மாறா. ம்ஹும். உனக்கு பிடிச்சது தானே சமைச்சிருக்க. இந்தா போதுமா? சாப்பிடுன்னு சொல்றேன்ல. ம். ஐயோ, அண்ணே, மெதுவா பாத்து இந்தண்ண தண்ணி குடுமா. ஆண்டி, வாமா அஞ்சலி. இந்த செல்வி, இதுல ஃப்ரூட்ஸ் இருக்கு. தேங்க்யூ. எதுக்குமா இதெல்லாம்? வெற்றியோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆண்டி. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, சின்ன காயம்தான். நல்ல நேரத்துல வெற்றியும் புகழும் போய் காப்பாத்தி இருக்காங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? மா, விடுங்கம்மா. ஆண்டி, செல்வி,
வெற்றி வர சொல்லு. சரிண்ணே. அங்கிள் வீட்ல இல்லையா ஆண்டி? தாத்தாவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருந்தது, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காருமா. மா படுத்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் பக்கத்தில் எங்கேயா வாக்கிங் போயிட்டு வருவா? என்ன விளையாடுறியா? நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்க, தெரியும்ல? ஐயோ விடுங்க ஆண்டி, அவரும் எவ்வளவு நேரம் தான் படுத்துட்டே இருப்பாரு. போயிட்டு வந்து அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, போயிட்டு வரட்டுமே. பக்கத்தில் தாம்மா, போயிட்டு வந்துடுறேன். தனியா எப்படிடா போவ? நீ சட்டை பட்டனை போட்டு. ஓய், நீங்க என்ன பண்ற? ஆ, டேய், வீட்டுக்கு வந்தவள வான்னு சொல்லாம இது என்னடா கேள்வி? அப்படி கேளுங்க ஆண்டி. என்ன சப்போட்டா? ஆமாண்டா, அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாங்க, அதுல யாராவது உன் அண்ணனை பார்க்க வந்தாங்களா? இவ பாசக்காரிடா, அதான் தேடி வந்திருக்கா. ஓஹோ, என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கெட் வெல் சூன். தேங்க்யூ. டேய், ரொம்ப தூரம் போகாதடா, சீக்கிரம் வந்துரு. ம் பார்த்து போனேன். சரிடா. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஆண்டி. பாசக்காரி, எஸ். பழங்களை கொண்டு வந்து ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிற. என்ன விக்டரி இப்படி சொல்லிட்ட? என்னதான் இருந்தாலும் மாற மாமா என்னோட பெரிய மாமா, அவர் வந்து நான் பார்க்க வேண்டாமா? என் ஊரை பத்தி தெரியாம விளையாடாத. காதல் கீதல்னு சொன்னா வெட்டுவாங்க. பார்த்தல மாறன் எப்படி வெட்டுவாங்க. நானு காதலுக்காக வெட்டு வாங்குற பாக்கியம்லாம் யாருக்கு கிடைக்கும்? அதுவும் உனக்காக நான் வெட்டு வாங்குறதுனா எவ்வளவு வேணாலும் வாங்க தயார். அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். நான்லாம் பருத்தி வீரன் பிரியாமணி மாதிரி. அப்படின்னா நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்ன சாகும் இந்த புள்ள. இது பாரு, இந்த டயலாக் எல்லாம் பேசவோ இல்ல பாட்டோ படிக்கவோ வேணா நல்லா இருக்கும். பிராக்டிகல் லைஃபுக்கு ஒத்து வராது. நீ சொன்னா நான் நிஜமாவே வெட்டிக்குவேன் விக்டரி. அப்படியா? ஆமா. நிஜமா தான் சொல்றியா? ஏன் பயமா இருக்கா? திரும்ப திரும்ப அதே கேக்குற. சச்ச, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். I love you, Victory. ஏய் லூசு லூசு, பைத்தியமாடி நீ. ஏண்டி ஒரு பேச்சுக்கு சொன்னா ஐயோ இப்படி அடி பண்ணி தொலைப்ப? பைத்தியம் பைத்தியம். ஐயோ நான் தான் சொன்னா செய்வேன்னு சொன்னேன் விக்டரி. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஏய் வந்து வண்டியில இரு. என்னையா விக்டரி? ஏய் உன்னதான் வா. இது வரேன் விக்டரி. அண்ணே வீட்டுக்கு போலாமா? போகலாம். இருடா, போய் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரம் காத்தார இருந்துட்டு போவோம். மரத்தை வச்சவன்
தண்ணி ஊத்துவான் மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவான். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. நீங்க என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லை, ஒரே யோசனையாக இருந்துச்சு. அதான் காத்துவாக பழனியார் கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு வரலான்னு வந்தேன். சரிண்ணே, நான் வரேண்ணே. சரிப்பா. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. எங்கே நிம்மதி நிம்மதி எங்க தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்ல. யார் யாரோ சொன்னாங்க யாரது? யாருன்னு கேட்குறீல்ல? அண்ணே உன் மாமன். வெற்றி, வண்டி எடு போலாம். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்.